வணக்கங்க. இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாவே தளபதி விஜய் அவர்கள மட்டம் தட்டுறோம்னு மட்டம் தட்டி 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 கொண்டு போய் அப்படியே அடி பாதாளத்துல கொண்டு போய் போட்டு மூடி புதைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க புதைக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடி விருட்சமா முளைச்சு வந்து நிக்கிறாருயா தளபதி. ஆமாங்க. எப்பவுமே ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கும் போது நல்லவங்களா இருந்தா அது அது வந்து எவ்வளவு ஒரு கொடுமை செஞ்சாலும் அது அப்படியே ஆப்போசிட்டா அவங்களுக்கு நல்லதா மாறும் அப்படிங்கறது தான் நிதர்சனமா பார்த்துருக்கு. அதை பத்தி தான் ரெண்டு விஷயம் தளபதி விஜய்க்கு இப்படி பண்ணலாம்னு போய் அவருக்கு ஆப்போசிட்டா பண்ணிடலாம், அதெல்லாம் மக்கள் பரப்பி விட்டுலாம் அப்படின்னு நினைச்சு அது அவங்களுக்கே ஆப்போசிட்டா திரும்பிடுச்சுன்னா பாருங்களேன். ரெண்டு விஷயம். ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து ரிலீஸ் ஆச்சு இல்ல நம்மளோட சாங்கு, தளபதி விஜயோட கச்சேரி சாங்கு, அந்த சாங்கு வச்சு ஒண்ணு பண்ணலாம்னு நினைச்சாங்க. அது நடக்கவே இல்லை. அது அவங்களுக்கு ஆப்போசிட்டா நடந்தது. இன்னொன்னு அவரோட மதம் கிறிஸ்டியன், அந்த மதத்தை கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி பண்ணு அப்படியே மக்கள் மத்தியில அப்படியே அடக்கி அப்படியே கொண்டு போய் மூடிடலாம்னு பார்த்தாங்க. ஆனா முளைச்சிருந்துச்சு வந்துட்டாரு யா தளபதி விஜய். அதை பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். முறையா நீங்க இந்த சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. ஏன்னா அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் எந்த கட்சியும் சாராம நாம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே சமயத்துல சமூகத்தில் நடக்கும் அவலங்களை ஏன் இவங்க மிரட்டுறாங்க அவங்க மிரட்டுறான்னு மிரட்டாம, அதாவது மிரட்டுறதுக்கு பயப்படாம நாம வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். சோ மறக்காம அந்த லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா பல பேருக்கு சென்றடையும்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிடலாம். விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம இங்க இருந்தே ஆரம்பிச்சிடலாமே. மத சாயம் பூசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன மத சாயம் பூசிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தளபதி விஜய் இருக்காருல்ல, தளபதி விஜய் வந்து ஏற்கனவே வந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஐ திங்க் ராஜான்னு இருக்கேன், அவரு சொன்னதா இருந்தா மன்னிச்சுக்கங்க, பேரு தப்பா இருந்தா அவர் தான் நான் நினைக்கிறேன். மொத்தத்துல பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒருவர் வந்து இவர் வந்து விஜய் இல்லைங்க, இவர் வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணினாரு. அது பண்ணினதுனாலேயே என்னவோ அவர் வந்து நம்ம தளபதி விஜய் பத்தி தான் தெரியுமே, எதையும் ஓப்பன் மறைச்சு பேசுற பழக்கமே இல்ல, அதை நிரூபிக்கிறவர்ல லெட்டர் பேட்ல கொண்டாந்து சும்மா பஜக்குன்னு அடிச்சாரு. ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சாரா. அடிச்ச உடனே அவங்க நினைச்சுக்கிட்டாங்க, ஓ இந்த மதத்தை கொண்டாந்து இவர் மேல பூசிட்டோம்னா அந்த ஒரு குரூப் கூட சேர்த்து விட்டுறலாம், நம்மளோட ஒட்டுமொத்த தமிழகத்தை அவங்க ஒன்றும் பண்ண முடியாது, அதாவது தமிழக மக்கள் அவங்க கிட்ட இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாத்தையும் பிரிச்சு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சாங்களோ என்னவோ தெரியல. அது அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு. எப்படின்னா, ஒண்ணு வந்து லெட்டர் பேட்ல தைரியமா போடுற ஆளு நம்ம ஜோசப் விஜய், நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து ஜோசப் விஜய்ன்னு போட்டாரு. இன்னொன்னு விஷயத்தையும் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது எப்படின்னா, இவர் வந்து அப்படியே அந்த ஏ4 ஷீட் பார்த்து படிக்கிறவரு அப்படின்னு அவரு அதுக்காலேயே என்னன்னு தெரியல, எடுத்து அப்படியே உதறிட்டு அப்படியே ஏ4 ஷீட் தான் பார்த்து படிக்கிறாரு. இது என்ன தெரியல, அவர் வேணும்னு பண்றாரா இல்ல வந்து வைராக்கியம். ஆமாப்பா நான் ஏ4 ஷீட் தான் பார்த்து படிக்கிறேன், என்னோட அரசியலே வேற, டீசென்டான பாலிடிக்ஸ், மக்களுக்கான பாலிடிக்ஸ், நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, மக்களோட நல்ல நான் வந்து ஏ4 ஷீட்டோ பார்த்து படிக்கிறேன், இல்ல வந்து நோட் புக்கே வாங்கிட்டு வந்து பக்கம் பக்கமா எழுதி வச்சு படிக்கிறேன், நான் மக்களுக்கு சார்ந்த அதாவது எனக்கு எல்லாத்தையுமே ஞாபகத்தை வச்சு சொல்லாம நான் ஞாபகத்துக்கு இப்போ வந்து கோடிக்கணக்கான திட்டங்கள் நலத்திட்டங்கள் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த கோடிக்கணக்கானது நான் சயின்டிஸ்ட் மூளையை வச்சிருக்கேன், இப்ப இருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கிற அரசியல்வாதி ஒருத்தர் கூட அவளை ஞாபகத்தை வச்சு சொல்ல முடியாது, தப்பு தவறமா தான் சொல்லணும் இருக்கா. அப்படி பார்த்து படிக்கிறதோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தவறுதலா வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அவர் பார்த்து படிக்கிறான்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து அவர் செஞ்சது இப்படி ஒண்ணு வந்து அவர் எப்பயுமே தைரியமா சொல்ற ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு விஷயத்த சொல்லிட்டேன். ஜோசப் விஜய்னு பண்ணீங்க, அவர் ஜோசப் விஜய் லெட்டர் பேட்ல போட்டு ஆமாப்பா நான் ஜோசப் விஜய் தான் பெண்ணுங்கிறீங்க அப்படின்னு போட்டார். ரெண்டாவது விஷயம், அவர் வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டாரு ஓப்பனாவே, தைரியமானம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சே சொல்லிட்டாரு, நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன் அப்படிங்கிறது. சோ இதை வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணாங்கன்னா, இப்போ ரிப்போர்ட்டர் மேகசைன் ஒன்று இருக்குது பாத்தீங்களா, ரிப்போர்ட்டர், அந்த ரிப்போர்ட்டர் புக்கு எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தருடன் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆவின் பெயராலே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுதன் சம்திங் ஏதோ சொல்லி ஆவியின் பெயராலே கர்த்தருடன் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. இதனோட நோக்கம் எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அந்த இமேஜ் கூட போடுறேன் பாருங்க, போடுறேன். இதனோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு மதத்தை சேர்ந்தவரு, அந்த மதத்துக்கு மட்டும்தான் சொந்தக்காரரு, அந்த மதத்துக்கு மட்டும்தான் நல்லது செய்வாரு அப்படிங்கிற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அந்த மதத்துக்குள்ள கொண்டு வந்து அடக்க பார்த்தாங்க. ஆனா அத மதத்துக்குள்ள அடங்குறவரா நம்ம தளபதி விஜய்? அத எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். அதனாலேயே என்னவோ தெரியல, ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அவர் பின்னாடி இருந்தாங்க அப்படிங்கிறது தான் இன்ன வரைக்குமே தெளிவா தெரியுது. ஏன் அப்படின்னா, இந்த விஷயம் வந்து அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க ஒரு ஒட்டுமொத்த இவங்களுக்கு மட்டும் அப்படியே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஆனா இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம தமிழக மக்கள்லாம் முன்ன மாதிரி இல்லைங்க. முன்ன வந்து இப்போ ஓகே, இவர் வந்து ஒரு ஒரு அதாவது சினிமாவுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான பேர் வைங்கப்பா, ஏன்னா வந்து தமிழகத்துல வந்து இருக்கிற மக்கள் பெரும்பான்மை மக்கள் வந்து இந்து அந்த மாதிரி பேர் வச்சு இங்க
இது பண்ணதான் நல்லா இருக்கும், அதனால ஜென்ரலா பேர் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க தான். ஆனா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அது அந்த காலமெல்லாம் மாறி மலை ஏறியே போயிருச்சு. மலை ஏறி அது காத்துல பறந்து போயிருச்சு. இப்ப எல்லாம் இந்த ஜாதி மதம் இது மாதிரி விஷயத்த போய் நீ என்ன என்ன மதத்தை சேர்ந்தவன் என்ன ஜாதி சேர்ந்தவன் அப்படின்னு கேட்டாவே அவன் மேல இங்கேயும் பார்ப்பான். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்களும் ஒத்துக்கிறேன், நானும் ஒத்துக்கிறேன். இதுதான் உண்மை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் போது நீங்க கொண்டு போய் அப்படியே புசுக்குன்னு இவர் கர்த்தருடன் ஜோசப் விஜய் கர்த்தருடன் கூட்டணி அப்படின்னு சொல்லிவிட்டா உடனே மற்றவங்க எல்லாரும் இந்துவில் இருக்கிறீங்க இல்ல முஸ்லீம் மக்கள் எல்லாருமே சேர்ந்து இவங்களை ஒதுக்கி வச்சிருக்கோம். இவர் கருத்திருக்கு, அதாவது கிறிஸ்டியானிட்டி அந்த இதுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பின்வாங்கிடுவோமா? ஏங்க எதான் வச்சு நீங்க அவரை பிரிக்கணும்னு பாக்குறீங்களோ அதெல்லாம் தவிடுபொடி ஆக்கிட்டு இருக்குது. அதை மக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நீங்க இன்னைக்கு என்னென்ன மீடியா கையில இருக்குதுங்க, நீங்க பாக்குற ஒவ்வொரு விஷயமே டக்குன்னு ஓடியாந்துருது பாரு. டீகோட் பண்ணிடுறான், டீகோடு தெளிவா டீகோட் பண்ணிடுறான் பாரு. எங்க இருந்து வந்துச்சு இந்த ரிப்போர்ட்டர், யாரு இந்த ரிப்போர்ட்டர் மேகசைன் யாருடையது, இது எங்க இருந்து வருது அப்படிங்கிறத புட்டு 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 வச்சிடறானுங்க. இதைய தாண்டியும் நீங்க அப்படி சொல்லி அவர் ஒரு மாதத்துக்குள்ள அடைக்கிற முடியுமா அப்படிங்கறத என்னோட கேள்வியா இருந்துகிட்டு இருக்குது. ஓகே, சோ இதை பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் இப்படி எல்லாம் மத சாயம் பூசி நாம ஒட்டுமொத்தமா கொண்டு போய் ஒரு மக்களுக்காக சேவை செய்யறவர் ஒரு தலைவனை கொண்டு போய் ஒரு மாதத்துக்குள்ள அடக்கி அவர் அப்படியே மூடிடணும். இதுதானே அவங்களோட நோக்கமா இருக்கு. இதுக்கு நீங்க என்ன கருத்து சொல்ல போறீங்க? முடிஞ்சா இதுக்கு ஆதரவா இல்ல எதிர்ப்பா இல்ல இது காலகாலம் நடத்திருக்கு இதெல்லாம் மாத்த முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, மத்தவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போவோம். அடுத்த விஷயம் இதை விட பெரிய விஷயம்னு வச்சுங்களேன். இதை விட பெரிய விஷயம் என்னன்னா, இப்ப ரீசெண்டா இந்த பாட்டு வந்துச்சுல கச்சேரி, தளபதி கச்சேரி இன்ன வரைக்கும் அப்படி கோடி கணக்கில் போயிட்டு இருக்குது வியூஸ், ரைட்டா? ஸோ இந்த பாட்டை அவங்க என்ன நினைச்சாங்க, ஃபர்ஸ்ட் அவங்க பிளான் பண்ணதே ஜனநாயகன் படத்தை கடைசி படமோ இல்ல கடைசி ஃபிளாப் படமோ இல்ல கடைசி படத்தை இனிமேட்டு ஸ்கிரீன்ல பேசவே பார்க்கக்கூடாது, எந்த தியேட்டர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ஆனா அவருக்கு முன்னத்தை விட இந்த பாட்டு மவுசு கூடி போச்சு. பத்தாவதுக்கு தலை அஜித் வேற சில விஷயத்தையெல்லாம் சொல்லியிருக்காரு. நீங்க கண் கூட பார்த்துருப்பீங்க, நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருப்போம். இதுக்கு முன்னாடியே தூண்டி விட்டாங்க பாருங்க. கன்னடத்துல தமிழ் இருந்தா கண்ணனை பிறந்ததுன்னு கமல்ஹாசன் அவர்கள் பேசினப்போ தளபதி விஜய் அங்க பேசவே அதுக்கு தமிழ் மொழிக்கு அவர் ஆதரவு கொடுக்கல, அவர் தமிழரே கிடையாது, கன்னடத்துக்கு இது பண்றாரு, அங்க இவரோட ஜனநாயக படம் அங்க ஓடணும், முடிஞ்சா பேசிப்பாரு அப்படிங்கிறது அவர் அப்படியே கொளுத்தி விட்டு அவர் கீ கொடுத்து அப்படியே தூண்டி விடுறீங்களா நீங்க? அதுக்கெல்லாம் தூண்டி விட்டு அவர் அப்படியே ட்ரிகர் ஆகி வெடிச்சு உங்களுக்கு ஓகே ஆமாப்பா அப்படின்னு தமிழர்களுக்கு பேசி அப்படிலாம் இல்லைங்க. அவர் யாரு என்ன தூண்டிடுங்க, தமிழக மக்களுக்காகவே போராடுற மனுஷன் இந்த ஒரு விஷயத்த போய் சொல்லி அவங்கள நம்ம எப்பயுமே அதாவது அண்டை வீட்டுக்காரரோ இல்ல அண்டை மாநிலமோ இல்ல அண்டை நாடோ முடிஞ்சா இப்போட பிரச்சனையாச்சு, பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனையாச்சு, உடனே அவங்க தப்பு செஞ்சா உடனே பதிலடி கொடுத்துச்சு. இருந்தாலும் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை உருவாக்கிக்கிட்டாங்களா இல்லையா, வேணாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களே பாகிஸ்தான் பணிஞ்சு வந்த மாதிரி வந்ததுனாலதான் இந்தியா ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கணுமா? இங்க யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு சூழ்நிலை அண்டை மாநிலத்துக்கு கூட நம்ம ஒரு இறக்கமான சூழ்நிலை இருக்கும். இந்த மொழி பிரச்சனையை எதுக்காக பேசினாங்க, ஏன் பேசினாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை உட்கருத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதை ரெண்டு சைடுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலா எப்படி தமிழகத்திலையும் சரி கர்நாடகாலையும் சரி அவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இவர் கமலஹாசன் அவர்கள் சிவராஜ்குமார் அவரை பத்தி சொன்னது ஓகே அவர் ஃப்ரெண்டு அப்படிங்கிற முறையில சொன்னாரு. இது அந்த பக்கம் இருக்கிற கர்நாடக சிவராஜ்குமாரும் புரிஞ்சுக்கிட்டாரு, இந்த பக்கம் இருக்கிற நம்ம கமலஹாசன் அவர்களும் சொல்றது அவங்களை எதிர்த்து பேசணும் இல்லை. இது ரெண்டு ஸ்டேட்டுக்கும் இருக்கிற அரசியல் தரங்களும் பொலிட்டிக்கலா எல்லாருமே தெரியும். ஆனா இதுக்குள்ள சண்டையை மூட்டி விடணும்னு சொல்லிட்டு சில அரசியல் கட்சிகள் அந்த பக்கம் இருக்கிறீங்க இந்த பக்கம் இருக்கிறீங்க கொழுந்து விட்டு அப்படியே ஆடுனீங்க பாத்தீங்களா? அதை பக்காவா புரிஞ்சுக்கிட்ட தளபதி விஜய் அதனாலதான் அதுக்கு குரல் கொடுக்கலையே ஒழிய தமிழக மக்களுக்கு எதிரா அவர் இருக்கிறா அப்படின்னு ஃபார்ம் பண்ணி மட்டும் சொல்லிடாதீங்க. அதை சொல்றதுனால தமிழக மக்களுக்கு நாளைக்கு உடனே காவிரி நீர் பிரச்சனை தீர்ந்துரும் அப்படின்னு அவர் இருந்து இவர் விஜய் மட்டும் அதுக்கு பேசியிருந்தா பேசாதனாலதான் அவங்க காவிரி நீர் திறக்கல அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சிருந்தாங்கன்னா அவர் கையெழுத்து போட்டு பேசியிருப்பாரு. ஆனா நீங்க பேசுறது பாலிட்டிக்கல் எப்படி அரசியலாக்க பாக்குறீங்க தலைவா? அதுக்கு பலிகடை ஆகிறதுக்கு தளபதி விஜய் எப்பயுமே ரெடியா இருக்க மாட்டாரு. அது மாதிரி அங்க ட்ரிகர் பண்ணி விட்டுங்க. ஜனநாயகன் படத்தை அப்படியே தூக்கி அங்கெல்லாம் பேசலின்னா அவர் படத்தை ஓட விட்டுருவாங்களா, அதுக்காக தான் பம்பிக்கிட்டு வீட்லயே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுனீங்க. அதுக்கும் ட்ரிகர் ஆகல் மனுஷன் இப்போ பாட்டு ஒட்டு மொத்தமா அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு நான் வர்றா
ஏன் அந்த பாட்டு லிரிக்ஸ்லயே பக்காவா சொல்லுது, நான் எந்த ஒரு ஜாதி மதத்துக்கும் அப்பாற்பட்டவன், நான் பொதுவானவன். ஏற்கனவே இந்த கவின் பிரச்சனை ஆனதும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த கொலை நிறைய வந்து ஜாதி பிரச்சனை நடந்துச்சு, அதுக்கெல்லாம் குரல் கொடுத்த உடனே சொன்னா இந்த ஜாதிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து கொஞ்சம் விலகி ஏன் முடிஞ்சா தூரவே ஓடி போயிருங்க அப்படிங்கிற சொன்ன மனுஷன் நான் போய் நீங்க ஜாதிக்குள்ளேயும் மதத்துக்குள்ளேயும் அடக்கி வைக்கலாம்னு பாக்குறீங்க, நடக்காது. இது தமிழக மக்கள் ஏற்கனவே தெரிஞ்சுங்க, அவளை சுற்றியுள்ள தொண்டர்கள் அத்தனை பேருக்குமே தெரியும். இப்ப நடக்கிற விஷயங்கள் அவருக்கு வேற ஏதாவது இருந்தா புதுசா தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்க, அரசியல் ரீதியா கருத்துக்கள் இருந்தா கொண்டு வாங்க. கொள்கைன்னு அவரெல்லாம் கொள்கையை பலகாலமா சொல்லிட்டு இருக்காரு, அந்த கொள்கைக்கு உங்களுக்கு பதில் சொல்ல தெரியல, அதனாலதான் கொள்கை இல்லைன்னு சொல்றீங்க. சோ ஒட்டு மொத்தமா இவரை வந்து நீங்க ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு போய் அடக்கி அவரை அப்படியே மூடிடலாம்னு நினைக்கிறீங்க, அது எக்காலத்துக்கும் நடக்காது அப்படிங்கறது என்னோட கணிப்பாவும் இருந்துகிட்டு இருக்குது. பத்தாவதுக்கு வெங்கடாஜ பாண்டே அவர்கள் சொன்ன பர்சன்டேஜ் விகிதமும் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டேதான் இருக்குது. 20, 25, 26 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது ஒழிய குறைஞ்ச பாடு இல்ல. இதுதான் வந்து எதிர்கட்சிகளுக்கும் ஒரு அள்ளுகழுண்டுக இருக்குது. அவங்க என்ன பண்றது, ஐயோ இப்படி ஆயிட்டு இருக்கு, நம்மளோட அரசியல் வந்து தக்க வச்சுக்க முடியுமா, நம்மளோட அரசியல் லைஃபே என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. சோ நான் தாவேக தொண்டர்களும் சரி, விர்ச்சுவல் வாரியர்ஸ் அத்தனை பேரும் நம்ம ஒரு பாதுகாப்போடவும் முழு கவனத்தோடவும் அந்த வார்த்தை உபயோகிக்கும் போது பாதுகாப்போட சொல்லணும் அப்படிங்கறத என்னோட வேண்டுகோளா இருக்குது. சோ அத்தனை நபர்களும் இது மாதிரி வந்து ட்ரிகர் பண்ற வார்த்தைகள்லாம் தூக்கி நீங்க உடனே அதுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லி அது சிக்கல்ல மாட்டிக்கூடாதுங்கிற என்னோட கருத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும். சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணா நம்மளுடைய அரசியல் சார்ந்த நிகழ்வுகளும் சமூக அவலங்களும் உடனுக்குடன் உங்களோட மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.